Hello friends, welcome to Vanavil Crochet channel. Thank you friends. நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போது தான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே வருது. Thank you friends. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு யாராச்சுக்கு என்னோட வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷெட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஸ்லிப் நாட் எப்படி போடுறது, யான் எப்படி பிடிக்கிறது, யான்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த க்ரோஷெட் நூலை தான் நம்ம யானுன்னு சொல்கிறோம். இந்த நூல் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து நீடில் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அப்புறம் செயின் ஸ்டிச், இதெல்லாமே நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லிப் நாட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 4 டைப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்லிப் நாட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டைப்ஸ் ஸ்லிப் நாட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட இந்த நூலை எடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த 2 நூலுமே கிராஸ் ஆகிற அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு அந்த நூலை விரல்லேருந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ரன்னிங் நூல் இருக்கு இல்லையா பேக் சைடு, அதை வந்து அந்த ரவுண்டுக்கு நடுவில் வச்சு நீங்கள் வந்து அதிலேருந்து இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் நாட் வந்து கிடச்சிரும். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்லிப் நாட்டு. இப்போ 2வது ஸ்லிப் நாட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் 2 தடவை நூலை சுற்றிக்கோங்க. இப்போ 2வது நூலை வந்து ஃபஸ்ட்டு நூலுக்கு மேலே எடுத்து விடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நூல் வந்துட்டு 2வது நூலுக்கும் மேலே வந்து ஃபிங்கருக்கு வெளியே எடுத்து இந்த 2 நூலையும் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் நாட் கிடைச்சிரும். செகண்ட் நூலை வந்து ஃபஸ்ட்டு நூலுக்கு மேலே எடுத்து ஃபஸ்ட்டு நூலை செகண்ட் நூலுக்கும் மேலே எடுத்து விரலுக்கு அந்த சைடு போட்டுட்டு இந்த 2 நூலையும் இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் நாட் கிடைச்சிரும். இப்போ 3வது ஸ்லிப் நாட் சொல்லித்தரேன். உங்களோட தம் ஃபிங்கரும் ஃபஸ்ட்டு ஃபிங்கர்லேயும் உங்களோட நூலை வந்து ரவுண்ட் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட்லேயும் அதே 2 விரல் எடுத்து நூலுக்கு அடியில் விட்டு அந்த உங்களோட தம் ஃபிங்கர்கிட்ட இருக்கிற நூலை பிடிச்சி மேலே எடுத்து அந்த ஹோலுக்கு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் நாட் கிடைச்சிரும். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். உங்களோட தம் ஃபிங்கர் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கரில் வந்து நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட்லேயும் அதே 2 ஃபிங்கரை வந்து நூலுக்கு அடியில் விட்டு அந்த நூலை எடுத்து உங்களோட அந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த நூலுக்கு நடுவில் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் நாட் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 4th டைப் சொல்கிறேன். அது வந்து நீடில் யூஸ் பண்ணி போடுற ஸ்லிப் நாட்டு. அதுவும் சேம் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த நம்மளோட க்ரோஷெட் நீடில் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு நூலுக்கு அடியில் விடுங்க. விட்டு செகண்டாக இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் நூலை வந்துட்டு அந்த நீடிலில் பிடிச்சி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் நாட் கிடைச்சிரும். இது 4th டைப்பு. அவ்வளோதான் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்லிப் நாட்டையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நூலை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து நூலை ஹோல்ட் பண்ண சொல்லித்தரேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிற மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நூலை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தான் க்ரோஷெட் பழகுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் அந்த ரன்னிங் நூல் இருக்குல்ல, அந்த ரன்னிங் நூலை எடுத்து ஒரு 4 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த ஸ்லிப் நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட் இடத்துல உங்களோட தம் ஃபிங்கரும் உங்களோட மிடில் ஃபிங்கரும் வச்சு அதை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஓகேவா, இதுதான் ஹேண்டில் பண்ணுற ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போ ரெண்டாவது டைப் நான் சொல்கிறேன். உங்களோட லாஸ்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு விட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஃபிங்கருக்கு உள்ளே வரணும். யான் உள்ளே வந்து உங்களோட ஆள்காட்டி விரலுக்கு வெளியே வரணும். ஓகேவா, வந்துட்டு அதே மாதிரி உங்களோட தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரையும் வச்சு அந்த நாட் இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது ரெண்டாவது டைப்பு. இதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த மாதிரி டைப்பில் தான் நான் வந்து நூலை ஹேண்டில் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் போட்டுட்ருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் பழகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைப்பில் பழகும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு சுண்டு விரலில் வந்து நூலை வந்து சுற்றாமல் டைரெக்டாகவே அதோட உள்ளே இருந்து நூலை எடுத்து உங்களோட ஆள்காட்டி விரலுக்கு வெளியே கொண்டு வந்து உங்களோட மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் வச்சு ஹோல்ட் பண்ணுறது. இது 3வது டைப்பு. அடுத்து வந்துட்டு நம்ம நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது 2 டைப்ஸு. ஒன்று வந்து பேனாக ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேனாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து நைஃப் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கத்தி பிடிப்போம் இல்லையா, அந்த கத்தி பிடிக்கிற மாதிரி இன்னொரு டைப்பு. நான் வந்து அந்த கத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கிற டைப்பில் தான் நான் வந்து பண்ணுவேன். உங்களுக்கு பேனாக பிடிச்சி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் தான் ஈஸியாக வருது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 2 டைப்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நீடில் விட்டுக்கோங்க. நூலை ஹோல்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் வந்துட்டு நூலை சுற்றி ஹோல்ட் பண்ணி உங்களோட தம் ஃபிங்கரையும் நடுவு ஃபிங்கரையும் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களோட நீடில் இருக்கு இல்லையா, நீடில் நூலோட உள் பக்கம் நீடில் வந்து வெளியே நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னு இந்த நூல் வந்துட்டு நீடிலுக்கு பேக் சைடில் இருக்கணும். ஓகேவா, நீடில் வந்து நூலை இப்படி சுற்றி இப்படி எடுத்து அந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஹோல், அந்த ஹோல் வழியில் வெளியே எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செயின் கிடச்சிருச்சு. ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன். நூலை அதாவது நம்மளோட ஊசி வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி முன்னாடி இருக்கணும், நூல் வந்து ஊசிக்கு பின்னாடி இருக்கணும். அந்த மெத்தடில் இப்படி சுற்றி அதை பிடிச்சி அந்த நீடிலோட அந்த முன்னாடி முனையில் அதை பிடிச்சி அந்த ஹோல் வழியில் வெளியே எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 செயின் கிடச்சிருச்சு. அப்படி வெளியே இழுக்க இழுக்க நம்மளுக்கு ஒவ்வொரு செயினாக கிடைக்கும். அதாவது நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க, 1 2 3 4ன்னு. இதுதான் செயின் ஸ்டிச். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் இந்த நூலை ஹேண்டில் பண்ணுறதையும் இந்த நீடில் ஹேண்டில் பண்ணுறதையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. செயின் ஸ்டிச் போட்டு பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கை வந்துட்டு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், எப்படி நம்ம வந்து போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ முடிஞ்சு. நம்மளோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறையா க்ரோஷெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.